கணவனை இழந்த பெண்ணுக்கு நடந்த அநீதி. கடவுள் களமிறங்கிய இளைஞர். நடவடிக்கை எடுக்குமா அரசு? திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் எழுத்தாளராக இருக்கும் செந்தில்குமார் கடந்த 2013ஆம் ஆண்டு அவர் பல்வேறு முறைகேட்டில் சிக்கியதால் பணி நீக்கம் செய்யப்பட்ட அவர் சுமார் 8 ஆண்டுகளுக்கு பின்பு மீண்டும் பணிக்கு திரும்பினார். இந்த நிலையில் மீண்டும் பணிக்கு திரும்பிய செந்தில்குமார் அதே தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் பணியாளராக இருக்கும் கணவனை இழந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய அநீதியை இழைத்த கொடுமையான சம்பவம் மனதை உருக வைக்கிறது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு ஆதரவாக உடனே களமிறங்கிய இளைஞரான தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவர் விக்னேஷ் பாலாஜி இந்த விவகாரம் குறித்து விரிவாக மனதை உருக்கும் அந்த சம்பவம் பற்றி பேசிய வீடியோ இதோ. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ் பாலாஜி. இந்த ஃபோட்டோவில் தெரியும் நபர் வந்து திரு செந்தில்குமார். அவர் வந்து தாடிக்கொம்பு கோயிலில் எழுத்தராக இருக்கார். கிட்டத்தட்ட அவர் வந்து இவரை பற்றி நான் ஒரு ஹிஸ்ட்ரி சொல்கிறேன். 2013 இவர் ஒரு பெரிய ஒரு அலிகேஷனில் மாட்டி கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 வருஷம் சஸ்பெண்டில் இருந்தார். சஸ்பென்ஷனும் டிஸ்மிஸில் இருந்தார். மீண்டும் அதுக்கப்புறம் இந்த கோயிலில் வந்து திருப்பி பணியில் சேர்றாரு. எப்போ சேர்றாரு அப்படின்னா 2022 3 சேர்றாரு. சரி, ஓகே, சேர்ந்ததுக்கப்புறமாச்சும் ஒழுங்காக இருக்கலாம்ல. என்ன வேலை பார்த்து வச்சுருக்காரு நீங்களே பாருங்கள். ஒரு பெண், அவங்க யாருன்னா தாடிக்கொம்பு கோயிலில் ஒரு பெண், அவங்க ஒரு பெண் பணியாளர். அவங்க வந்து ஒரு கணவனை இழந்த ஒரு பெண், மிகவும் ஒரு என்ன சொல்கிறது சிரமத்துக்குள்ளே இருக்கின்ற ஒரு பெண். அவங்க வந்து அவங்களுக்கு வந்து நம்ம அறநிலையத்துறை சார்பாக ஒரு சிறப்பூதியம் ஒன்று போடுறாங்க. இதை வந்து நான் வரவேற்கலாம். இந்த சிறப்பூதியம் வந்து இணை ஆணையர் அவர்கள் வந்து போட்டிருக்காங்க. திண்டுக்கல் இணை ஆணையர் வந்து ஒரு மிகவும் ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி. அவர் வந்து கோவில் காசில் ஒரு டீ கூட குடிக்க மாட்டார். மிகவும் ஒரு நேர்மையான அதிகாரி. பணியாளர் நலனை கருதி அவர் அந்த சிறப்பூதியம் போடுறாருங்க. ஸோ சிறப்பூதியம் போட்டு முடிச்சிட்டாரு. கோயிலுக்கு அந்த சிறப்பூதியத்தோடைய ஆர்டர் வந்துருச்சு. இந்த செந்தில் நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த லேடியை கூப்பிட்டு எனக்கு வந்து நீ 5000 ரூபா பணம் கொடுக்கணும், நீ பணம் கொடுத்தா மட்டும்தான் சிறப்பூதியம் சாங்ஷன் பண்ணுவேன்னு சொல்லி இந்த நபர் சொல்கிறார். அந்த அம்மா இவ்வளோ நாள் அவங்களும் நிறைய பேர் சொல்லி பார்த்தாங்க. ஸோ அதில் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. நான் இணை ஆணையரை பார்க்க போகிறப்ப அந்த அம்மா வந்திருந்தாங்க எதிர்ச்சியாக. அப்போ இணை ஆணையர்கிட்ட அந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த நபர் செந்தில்குமார்ன்றவர் வந்து என்கிட்ட காசு கேட்குறாருன்னு. இணை ஆணையர் உடனே அந்த செயலரோட கூப்பிட்டு விசாரணை போட சொல்கிறாரு. இந்த நபர் மீது நடவடிக்கை எடுங்க, விசாரித்து நடவடிக்கை எடுங்கன்னு சொல்கிறாரு. இன்ன வரைக்கும் அந்த செயலரோட பாவம், அவர் அவர் யார் மிரட்டாங்களான்னு தெரியல, அமைதியாக இருக்கார். எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல, அப்படியே ஓடிட்டுருக்கு. பார்த்துக்கோங்க. அதாவது நான் தாடிக்கொம்பு கோயிலோட அறங்காவலர் குழு தலைவராக இருந்தப்போ இந்த செந்தில்குமார் நபரை என் ரூம்குள்ளே கூட நான் விட மாட்டேன். ஒதுக்கி ஓரங்கட்டி அங்கிட்டு போய் உட்காருன்னு சொல்லி வச்சுருந்தேன். 2 வருஷமாக அடக்கி வச்சுருந்தேன். ஒரு ரூபாய் என்கிட்ட பேச முடியாது, அவ்வளோதான். ஆனால் இந்த நபருக்கு இவ்வளோ தூரம், இப்போ இந்த நபர் இவ்வளோ தூரம் ஒரு காசு கேட்குற அளவுக்கு ஒரு தைரியம் யார் கொடுத்தா அப்படின்னா, நீங்கள் நினைப்பீங்க, கமெண்ட்ஸில் போடுவீங்க ஏதோ அரசியல்வாதியா அப்படின்னு. 100% இவருக்கு அரசியல் பின்புலம் இல்லைங்க, கண்டிப்பாக. ஏன்னா இவரை பற்றி அரசியல்வாதிகளுக்கே கம்ப்ளைண்ட் போயிருக்குன்னா பார்த்துக்கோங்க, இவர் எவ்வளோ கேவலமாக இருப்பார் அப்படின்னு. அதனால் 100% அரசியல்வாதிகள் தலையீடு இல்லை. வேறு யார் அப்படின்னா, இணை ஆணையரா இல்லை, உதவி ஆணையரா இல்லை, செயலரோரா செந்தில்குமார் வேணால் செயலரோட வேணால் பணம் பறிக்கலாம். செயலரோட பாவம், அவர் செந்தில்குமார்ட்ட பணம் பறிக்க வாய்ப்பு இல்லை. பணம் வேணால் என்கிட்ட கேளு, நான் தரேன், எவ்வளோ நாள் நான் தரேன். அதுக்கான இப்படி ஒரு ஏழை எளிய மக்கள், இப்படி ஒரு ஏழை எளிய ஒரு பெண்மணிகிட்ட கணவனிலேருந்து ஒரு பெண்மணி பாவம். அந்த அம்மாவுக்கு எவ்வளோ தெரியுமா சம்பளம்? ஒரு 15000 சம்பளம். அந்த அம்மாட்ட போய் இவர் வந்து இப்படி திங்கணும் அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஒரு கேவலம். கண்டிப்பாக இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். இன்னொன்று ஒரு பெரிய ஒரு இது என்ன அப்படின்னா, இவர் ஸ்டேவை இப்போ இவர் கோர்ட்டில் ஆர்டர் வைத்து வந்திருக்காரு. இவர் ஸ்டேவை வெக்கேட் பண்ணிட்டு ஒரு குரூப் இங்கே சுற்றிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இவர் மீண்டும் இந்த மாதிரி அலிகேஷன் ஈடுபட்டால் நிச்சயமாக அந்த ஸ்டேவை சுப்ரீம் கோர்ட்டில் கூட போய் கூட நான் வாங்குவேன், என்னால் வாங்க முடியும். அதனால் இந்த நபருக்கு, செந்தில்குமார் நபருக்கு நான் கடுமையான ஒரு கடைசி எச்சரிக்கையை தரேன். ஒழுங்காக இருங்க, திருந்துங்க, இல்லைன்னா திருத்தப்படுவீங்க. நன்றி, வணக்கம். விக்னேஷ் பாலாஜி.